அதானி விவகாரத்தால் இந்திய கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஒன்று, அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த விவகாரத்தை காங்கிரஸ் மிக முக்கியமான பிரச்சனையாக எழுப்பி வருகிறது. ஆனால் திரிணாமுல் காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் இந்திய தொழிலதிபர் மீது அமெரிக்கா வழக்கு தொடர்ந்திருப்பதை பெரிய பிரச்சனையாக ஆக்க விரும்பவில்லை என்றே தெரிகிறது. கோணம் 2, நாட்டில் பணவீக்கம், விலைவாசி உயர்வு, மணிப்பூர் பிரச்சனை ஆகிய முக்கியமான மக்கள் பிரச்சனைகளைத்தான் முன்னிறுத்த வேண்டும் என்றும் வேறு வழியில் இதனை திசை திருப்பிவிடக் கூடாது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுதியாக கூறி வருகிறது. கோணம் 3, அதானி விவகாரத்தை விட தங்கள் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையே மிக முக்கியமானது என்று சமாஜ்வாதி கட்சி கூறுகிறது. சம்பல் பகுதியில் மசூதியை தொல்லியல் துறை ஆய்வு செய்யும் விவகாரத்தில் மக்கள் அச்சத்துடனேயே வாழ்கிறார்கள் என்று கூறுகிறது சமாஜ்வாதி கட்சி. கோணம் 4, அதானி மீது அமெரிக்கா வழக்கு தொடர்ந்திருப்பது அதன் சுயநல நோக்கத்துடன் தானே தவிர தனது வர்த்தக லாப நோக்கத்துடன் தானே தவிர நேர்மையான நோக்கம் வேறு ஏதும் இல்லை. எனவே அதானி விவகாரத்தில் அமெரிக்கா புகுந்து குழப்புவதற்கு இடம் தரக்கூடாது என்பதே காங்கிரஸை தவிர பிற எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடாக இருக்கிறது. கோணம் 5, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி முன்வைக்கும் பிரச்சனைகளான பணவீக்கம், விலைவாசி உயர்வு, மணிப்பூர் விவகாரம், சம்பல்பூர் விவகாரம் ஆகிய மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்ப மேற்கொள்ளப்படும் பல்வேறு முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் மாற்று திட்டங்களை முன்மொழிய வேண்டும். அதற்கு காங்கிரஸ் தயாராக இல்லை என்றே தெரிகிறது. ஏனெனில் பாஜக, காங்கிரசின் பொருளாதார கொள்கை ஏறக்குறைய ஒன்றாகவே இருப்பதுதான் இதற்கு காரணம்.